क्षेत्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்புள்ள எஸ்விபிசி சேனல் நேயர்களே வணக்கம். இப்பொழுது நாம் வெங்கடேச பெருமானுடைய 1000 திருநாமங்களிலே 351வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். இது மணிகர்த்தா என்பது. இதன் பின்னணியில பெரிய வரலாறு தெரியணும். நாரதர் பாட்டுக்கு குஷியா சொல்லிட்டு போயிட்டார். அந்த காலத்தில் துவாரகையில் சத்ராஜித் என்று ஒருவன் இருந்தான். இவனை கண்ணனை கண்டா பிடிக்காது. இதில் ஆன்டி கிருஷ்ணன். அவர்களையும் மதுரையிலே கண்ணன் பாதுகாத்திருந்தான். அந்த சத்ராஜித்து பெரிய சூரிய பக்தர். உட்காந்து கடற்கரையில் கிழக்கு நோக்கி நின்று சூரியனை குறித்து சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணுவான். 134 நமஸ்காரம் எழுந்து விழுந்து எழுந்து விழுந்து பண்ணுவான். அந்த சத்ராஜித் என்பவனுக்கு ஒரு அழகான பெண், பேரழகு பெட்டகம் சத்யபாமா. ரொம்ப நாகரிகம் தெரிஞ்சவோ, தேர் ஓட்டுவோ, வீணை வாசிப்போ, அந்த ஊரில் அவள் தான் ஃபேஷன். ஜவுளிக்கடையில் போனால் சத்யபாமா ஜாக்கெட் அப்படிலாம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்மணி ரொம்ப பாப்புலர். அந்த சத்யபாமா என்கிற பேரழகியை பெற்று சத்ராஜித் பெரும் பெற்றிருந்தான். ஆனால் கிருஷ்ணனை கண்டா அவனுக்கு பிடிக்காது. அது கொஞ்சம் கம்சனுடைய குரூப். அவன் ஜீன்ஸில் அது ஒட்டின்னு இருக்கு. சூரிய நமஸ்காரம் பண்ணினான். நீண்ட நாள்கள் பண்ண அவனுக்கு ஒரு நாள் சூரிய பகவான் அருள் செய்ய எண்ணி கீழே வந்து நின்றார். கை குபித்து தாங்கள் யாருன்னு கேட்டான். நீ தாண்டா நான் டெய்லி நமஸ்காரம் பண்ணுறே சூரிய மண்டலத்தில் உள்ள சூரியன்னு சொன்னான் சூரிய பகவான். இவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கீங்க, நாங்கள் பார்த்தா அப்படி தெரியலையே, இது எப்படி உங்களுக்கு பாசிபிள் ஆச்சுன்னு கேட்டான். உடனே சூரிய பகவான் ஒரு மணியை எடுத்து போட்டுட்டார். இப்போ பளபளன்னு ஜொலிச்சார். ஒரு சின்ன மணி, ரத்தனம் கட்டின செயின். இந்த செயின் தான்ப்பா, இதில் ஒரு ரத்னம் இருக்குது, செமந்தகம்னு பேருது, அதனால தான் இவ்வளோ ஏற்றம். சரி, இவ்வளோ தவம் பண்ணினே முன்னாடி வந்தீங்களே, உங்கள் கிஃப்டாக ஏதானும் கொடுக்கக்கூடாதான்னு கேட்டான். சில பேர் இப்படி தான். உடனே சூரிய பகவான் என்னப்பா கிஃப்ட் தரட்டுன்னார். அந்த மணியை கொடுத்துருக்கணும். என்ன எப்பேற்பட்ட ஆள் வரும், அவனுக்கு பெருமைக்கு அதுதாங்க, அது கொடுங்கன்னு. சரி, காலை கட்டின பாம்பு விடாது, எடுத்துக்கோ. ஆனால் சத்ராஜித்து, இந்த மணி இருந்தால் ஆச்சாரமாக நீ இருக்கணும். தூய்மை இல்லாமல் இருந்தாயானால் இந்த மணி உனக்கு ஆபத்தை கொடுக்கும்.
தூயவனாக இருந்தால் தினம் 8 பாரம் தங்கம் உனக்கு கிடைக்கும். 8 பாரம் என்னன்னு ஏகப்பட்ட பாரம் கணக்குப்பட்டு பார்த்தோம், போட கோரலேட் பண்ண முடியல. சரி போனால் அப்புறம் 8 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். 8 கிலோ தங்கம் இருந்தால் டெய்லி வந்தால் மோடியே நம்ம வீட்டு வாசலில் ஓடி நிற்க மாட்டேன். நிர்மலா சீதாராமனோட அவ்வளோ கோல்டு கொடுங்கன்னு. திருவேங்கடம் கோல்டெல்லாம் எந்த மூலைக்கு தினம் 8 கிலோ தங்கம் வந்துட்டான். அந்த மாதிரியான தங்கத்தை கொடுக்கும். அது ஆச்சாரமாக வச்சுக்கோ. நீ அனாச்சாரமாக இருக்கிறது மணியை போட்டு நேரம் உனக்கே ஆபத்து விட்டார். சரினா அந்த மணியை எடுத்துகிட்டு மறுநாளைக்கு ராஜசபைக்கு வந்தான். உக்ரசேனர் சபைக்கு வரான். அவன் தூரக்கேருந்து வந்த உடனே அவன் தேஜஸை பார்த்து எல்லாம் எழுதிட்டு சூரியன் வரான், சூரியன் வரான், கிருஷ்ணா உன்னை பார்க்க சூரியன் வரான்னார். சூரியனா? இது ஓசி மணி போட்டு வந்திருக்கான் அப்படின்னு புரிஞ்சுடுது பகவான். இந்த மணி ஒன்று புதுசாக போட்டிருக்கே, அதனால சூரியன் மாதிரி விளங்குகிறீர்கள். இந்த மணிக்கு ரொம்ப பெருமை சொல்லுவாங்களே தெரியுமா உங்களுக்கு? 8 கிலோ தங்கம் டெய்லி கிடைக்குமான்னார் கிருஷ்ணன். அப்படி தான் சூரியன் சொன்னான். காலத்தில் 8 கிலோ தங்கம் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு. உடனே கண்ணன் சொன்னார், உக்ரசேன மகாராஜா ஒரு உத்தரவு சொல்கிறார், கேட்குறியா சத்ராஜித்? என்ன? இந்த மணியை போன்றிருக்கிற ஒன்றை பாதுகாக்கிறது கஷ்டம் எங்களுக்கு. ஏன்னா யாராவது பிடிக்கணுமா? 8 கிலோ தங்கம் சும்மா விடுவானா? அதனால் இந்த மணியை நேஷ்னலைஸ் பண்ணிட்டோம். நாங்கள் எங்கள் ட்ரெஷரியில் வச்சுக்கிறோம். உனக்கு காம்பன்சேஷன் கொடுத்துரும். 8 கிலோ தங்கத்துக்கு உண்டான கேரண்டி பத்திரம் என்ன வச்சுக்கோ, கொடுத்துரு கவர்மெண்ட்டுக்கு என்று நேஷ்னலைஸ் பண்ணிடலாம்னு கிருஷ்ணன் சொன்னார். எனக்கு அது சம்மதம் இல்லை, என் மணி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சத்ராஜித் சொல்லிட்டான். இது பேப்பரில் வந்துடுச்சு. சத்ராஜித்திடம் கிருஷ்ணன் மணியை கொடுக்க சொல்லி கேட்டார். சத்ராஜித் மறுத்து விட்டார். சத்ராஜித் வீட்டுக்கு போன பிறகு பயமாயிடுச்சு. இப்போ கிருஷ்ணன் கேட்டு கொடுக்கலையே, கிருஷ்ணன் எப்படியாவது பிடிக்கணுமா இதை? அதனால் இனிமேல் நம்ம துவாரகை விட்டு போயிட வேண்டியது தான். வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட வேண்டியது. நம்ம இப்படி தானே பண்ணுறாங்க. அவர் எங்கே போயிட்டார், இவ்வளோ ஊழல் பண்ணார், எங்கே இருக்கார்? லண்டனில் இருக்கார். தப்பிச்சாயிடுச்சு. ஆனால் துவாரகை விட்டு வெளில போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம மணியை வெளில அனுப்பிச்சிடுவோம். அப்புறம் கொஞ்சம் செட்டில்மெண்ட் மட்டும் கிளம்புவோம்னு தன் தம்பி பிரசேனன்கிட்ட இந்த மணியை போட்டுட்டு நீ துவாரகை எல்லைக்கு போய் அங்கேருந்து கப்பல் வரும் போட்டு, அந்த போட்டை பிடிச்சிக்கோ, அப்படியே மெயின்லேண்டுக்கு போ, அங்கேருந்து நம்ம ஃப்ரெண்டு அட்ரஸ் அங்கே போய் தங்கிவிடும், நான் வரேன். அவன் கிடுக்கிடுன்னு அப்படியே ஒரு குதிரையில் ஏறி போனான். துவாரகை சிட்டியை கிடந்த தீவில் கொஞ்சம் காட்டு பகுதி, அதில் போனான். அந்த காட்டு பகுதியை தாண்டி உள்ளே போகிறான். அந்த தீவில் அங்கே திடீர்னு அவனுக்கு அந்த மணியை போட்டுருக்கான், குதிரையில் போகிறான். திடீர்னு அவனுக்கு இயற்கையின் அழைப்பு வந்தது. அந்த சமயத்தில் இந்த மணியெல்லாம் வச்சக்கூடாது. அதை கவனிக்காமல் இயற்கை கடனை கழித்த மணியோட அந்த பக்கம் ஒரு சிங்கம் வந்தது. மார்பில் இருக்கிற ரத்தனம் செக்க செவதை பார்த்து ஏதோ மாம்சம்னு எண்ணி இவனை அடித்து அதை பிடிக்கின்னு போயிடுச்சு. சிங்கம் இவனையும் இவன் குதிரையை அடித்து கொண்டுடுச்சு. அந்த மணியை எடுத்துட்டு அந்த சிங்கம் காட்டில் பறிச்சு ஒரு கரடி அதை அடித்து பிடிக்கின்னு போயிடுச்சு. மணி ஏன் கரடி விடுறேன்னு நினைக்காதீங்க. அந்த கரடி சாதாரண கரடி இல்லை, அது பிரம்மதேவனுடைய கொட்டாவிலிருந்து விழுந்த கரடி. அது வாமனாவதாரத்திலே பகவான் உலகத்தை அளந்த போது இருந்த கரடி, ராமாவதாரத்தில் ராமசேனத்தில் இருந்த கரடி, இப்போவும் உசுரோடு இருக்குது. அவ்வளோ வயசான கேஸ், ஜாம்பவான்ங்கிறாங்களே, அதான் அவர் பேர். அவர் அந்த தீவில் தான் ஒரு ஆசிரமம் வச்சுட்டுருக்கார், குகை மலையில். அந்த குகையில் கொண்டு போய் அவருக்கு அப்சரஸை கல்யாணம் பண்ணி அத்தனை வயசுக்கு அப்புறம் ஒரு பெண்ணு பிறந்திருக்கா, ஒரு பிள்ளை பிறந்திருக்கா. அந்த பிள்ளைக்கு சுகுமார்னு பேர் வச்சுருக்கார். அந்த சுகுமார் படுத்துன்னு இருக்கு, தொட்டில் மேலே கட்டி விட்டார். கரடிக்கெல்லாம் என்ன ஆச்சாரம், என்ன ஆபத்து இல்லை. அது பாட்டுக்கு டெய்லி 8 கிலோ தங்கம் வருது. அவர் பாட்டு தங்கத்தினாலேயே வேஷ்டி புடவையெல்லாம் நெஞ்சு வச்சுருக்கார். இப்படி ஆயிடுத்து. ஊரில் எல்லாம் பேச்சு வந்துடுத்து. என்ன பேச்சு? என்ன சொல்லிட்டான் சாமி, சத்ராஜித் என் தம்பியை கிருஷ்ணன் தான் கொண்டுட்டான். கேபிஎஸ் கார்பஸ் போட்டிருக்க பெட்டிட்டு தம்பியை கொண்டு வந்து இடத்த சொல்லு அப்படின்னா. உடனே கண்ணபிரான் தம்பியை தேண்டு போனார். அங்கே பார்த்தா அவன் போன வீட்டில் ஒரு இடத்துல அவனுடைய உடல் கிடக்கிறது, குதிரை செத்து கிடக்கிறது. அந்த குதிரையே விழுந்தால் ஒரு சிங்கத்தோட ஃபுட் ஸ்டெப்ஸ், அதுபடி போனால் அந்த சிங்கம் விழுந்து கிடக்கிறது ஒரு கரடி ஃபுட் ஸ்டெப். அந்த கரடியின் பாதச்சுவடுகள் பின்பற்றி போனால் ஜாம்பவான் கோய் வாசலில் வந்தான் பகவான்.
அங்கே உள்ள குழந்தைய தொட்டில் போட்டு ஒரு தாதி பாடிட்டு இருக்கான். சிம்மப்பிரசேனமவதி சிம்மோ ஜாம்பவதா ஹதா சுகுமாரகமாரோதீஹி தவஹேஷஸ்யமந்த கலோ. சுகுமார் அழாதடா, இந்த மணி உனக்கு தான்டா. சிங்கம் பிரசேனனை கொன்னுது, சிங்கத்தை ஜாம்பான் கொண்டு உனக்கு மாட்டியிருக்காருன்னு பாடிட்டு இருக்கான். அப்படி எட்டி பார்த்த உடனே திருடன் அப்படின்னு அவன் கத்திரா. கிருஷ்ணனை பார்த்துட்டு, யார் என்னுடைய குகைக்குள் வந்து தொந்தரவு பண்ணுறதுன்னு ஜாம்பவான் ஓங்கி வந்து ஒரு அடி விட்டார். சும்மா விட்டார். ஜெய்ராம் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்னு அடித்தார். ராமபக்தராச்சு. இப்போ பகவானுக்கு ஒரு குழப்பம் வந்தது, ஜெய் ஸ்ரீராம்ங்கிற அவனை திருப்பி அடிக்கலாமா கூடாதா? அதுக்காக என்ன பண்ணினா, அப்படி அவரோட சண்டை போட்டான். அவரோ ஜெயராம் ஜெயராம் நடிக்கிறார். கடைசியில் சண்டையில் அவர் தோற்று போனார். தோற்று போன வந்தது நாராயணன் ராமன் தான் தெரிஞ்சிட்டார். இந்த மணியை கொடுக்குறேன்னு மணியை கொடுத்தார். தன்னுடைய பெண்மணி ஜாம்பவதியும் கல்யாணம் கொடுத்தார். பெசராச்சே, மணியும் கிடச்சிது, ஒரு பெண்மணியும் கிடச்சிது. அதோட ஊருக்கு திரும்பினான் கண்ணபிரான். கூப்பிட்டான், சத்ராஜித் தான் உன் மணி அப்படின்னு கொடுத்தான். இப்போ சத்ராஜித்து அநியாயமாக அபாண்டமாக பழி சொல்லிவிட்டவே கிருஷ்ணன் மேலே அப்படிங்கிற அச்சத்தில் என்ன பண்ணினான், கிருஷ்ணனோட விரோதனா இருக்காதுன்னு அவரோட சம்பந்தம் பண்ணிட்டா பழைப்போம், பேசாமல் நாம் அவர் மாமனார் ஆகிட்டா இந்த சத்யபாமாவையும் கல்யாணம் பண்ணி கொண்டான். இப்போது பகவான் 3 மணிகளை கவர்ந்தான். சேமந்தகமணி, கரடி அரசனுடைய பெண்மணியான ஜாம்பவதி, நம்ம சத்ராஜித்தருடைய பெண்மணியான சத்யபா. இப்படி 3 மணிகளை அபகரித்தான் வசிட்டரே. எனவே மணிகர்த்தா என்று பெயர் என்று நாரதர் சொல்றார். சூப்பரான பெயர். ஜாம்பவதி தேவியோடவும் சத்யபாமா தேவியோடையும் ருக்மிணியோடையும் பகவான் பரமபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி லக்ஷ்மி நீலாதேவியோடு இருப்பது போல இருந்தான் துவாரகையில் என்று சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார் யாதவாபிதே காவியத்தில். இதையே இப்படி சொல்பவர்களுக்கு அவதூறு யார் செலுத்தினாலும் உங்கள் மேலே படாது. அந்த கதையினுடைய ரொம்ப பலனது. நம்ம நேரம் அவதூறு சொன்னால் அந்த அவதூறு போகிறதுக்கு இதை படிக்கணும். அதுவும் இப்போ ஏற்பட்ட உயர்ந்த வரலாறின் பின்னாடி சொல்லக்கூடிய திருநாமம் இது. எங்கே அவதூறு போக மணிகர்த்தா என்ற திருநாமத்தை ஜெபிப்போம். மணிகர்த்தே நமஹா. இதற்கு பின்னணியில் உள்ள ஸ்லோகம். ஸ்யமந்தக மணிஹர்த்து பல்லூகபதிதோ மணிம் சத்ராஜிதோ மணிஞ்சாபி மணிகர்த்தா சுதாம் ஹரன்னே. இதற்கு தமிழ், மணியினை மக்கள் நலத்துக்கு வேண்டிய மன்னன் முதிய கரடியிடமிருந்து மீட்டு மற்றவன் மகளாம் மணியுடன் வந்து மகிழ்வுடன் சத்ராஜித் மகளாம் மணியையும் பெற்று மணிகர்த்தா என பெயரையும் பெற்றார். எங்கே ஜெபியுங்கள். மணிகர்த்தே நமஹா, நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.